வணக்கம் நண்பர்களே. நண்பருக்குரிய ஏகேஜி சித்தார்த்த பின்மணி. இன்றைக்கி செப்டம்பர் 22, 2024 நைட் ஒரு 10:15 பார்த்தோன்னா ஆகுதுங்களே. மீண்டும் பார்த்தோன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் இப்போது தொடங்கிடுச்சு. 9 o'clock பார்த்தோன்னா தொடங்கின ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு. இப்போ 10:15 வரைக்கும் போயிட்டுருக்கு. செகண்ட் ஆப்ரேஷன். ஆல்ரெடி எமர்ஜென்சி ஐசியூவில் தான் பார்த்தோன்னா இருந்தாங்க. எனக்கும் பெயின் ஹெவியான வச்சு நானும் ஒரு 2 days எமர்ஜென்சி ஐசியூவில் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா எடுத்திருந்தேன். எங்கள் அம்மா எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னா அட்மிட் ஆகியிருக்காங்களோ அதே பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலில், அதே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னா நானும் அட்மிட் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா எடுத்திருந்தேன். அதே ஐசியூ வார்டில் பார்த்தோன்னா அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு பார்த்தோன்னா வந்துட்டேன். இப்போ எங்கள் அம்மாவுக்கு செகண்ட் ஆப்ரேஷன், ஒரு எமர்ஜென்சிக்காக பார்த்தோன்னா மறுபடியும் செகண்ட் ஆப்ரேஷன் பார்த்தோன்னா பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னால் மருதமலை முருகமச்சானுடைய பார்த்தோன்னா திருநீரை தான் பார்த்தோன்னா வச்சு பார்த்தோன்னா அனுப்பிச்சேன். எப்போவுமே கூடவே பார்த்தோன்னா வச்சேன். எப்போவுமே பார்த்தோன்னா அவங்கள பார்த்துட்டே அவங்கள எப்போவுமே பாதுகாத்துட்டே பார்த்தோன்னாரு. அவங்களுக்கு நீண்ட நெடிய ஆயில கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் திருநீர் பார்த்தோன்னா வச்சு அனுப்பிச்சு பார்த்தோன்னா இருக்கேன். எல்லா சூழ்நிலையும் எனக்கு ஆன்மீகம் எப்போதும் துணையாக பார்த்தோன்னா இருக்குது. நிறைய பார்த்தோன்னா நல்ல உள்ளங்கள் பார்த்தோன்னா உறுதுணையாக பார்த்தோன்னா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்கள். ரொம்ப நன்றி. உங்களுக்கு எத்தனை நன்றிகள் பார்த்தோன்னா சொன்னாலும் அந்த நன்றிகள் பார்த்தோன்னா போதாதுங்களே. அத்தனை அபரிமிதமான கோடான கோடி பார்த்தோன்னா நன்றிகள். நான் பாண்டிச்சேரியில் பார்த்தோன்னா இருக்கேன். பாண்டிச்சேரியில் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தோன்னா இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு பார்த்தோன்னா உடம்பு சரியில்லை. ஏற்கனவே செப்டம்பர் 16 ஒரு ஆப்ரேஷன் பார்த்தோன்னா பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி மறுபடியும் பார்த்தோன்னா ஒரு ஆப்ரேஷன் பார்த்தோன்னா தெரிஞ்சோன்னா நிறைய பேர் பார்த்தோன்னா எனக்காக பிரார்த்தனை, எங்கள் அம்மாவுக்காகவும் பிரார்த்தனை பார்த்தோன்னா வச்சுட்டு பார்த்தோன்னா இருக்கீங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. பார்த்தோன்னா பார்க்கலாமா குருஜி, பார்க்கலாமா சுவாமிஜி, பார்க்கலாமா பார்த்தோன்னா சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு பார்த்தோன்னா இருந்தீங்க. நிறைய பேர் ரொம்ப அக்கறையோடு பார்த்தோன்னா கூப்பிட்டு பேசிட்டு பார்த்தோன்னா இப்போ அம்மா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பார்த்தோன்னா போட்டு கூப்பிட்டு எல்லாம் பேசிட்டு பார்த்தோன்னா இருந்தாங்க. நிறைய நல்ல உள்ளங்கள், அதாவது சொல்லுவாங்கள்ல தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் பார்த்தோன்னா நான் யாருக்கெல்லாம் தர்மம் பார்த்தோன்னா செஞ்சனும் பார்த்தோன்னா அந்த தர்மத்தோடைய வெளிப்பாடு நிறைய நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருத்தரும் மெசேஜ் போட்டு ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னா கால் பண்ணி பேசுனீங்க. என்னால் நிறைய பேருடைய கால் பார்த்தோன்னா எடுக்க முடியல. ஏன்னா எமர்ஜென்சி ஐசியூவில் தான் பார்த்தோன்னா நானும் அட்மிட் ஆகியிருந்தேன். அதனால் நிறைய பேருடைய கால் பார்த்தோன்னா எடுக்க முடியல. டிஸ்சார்ஜ் பார்த்தோன்னா ஆகிட்டேன். இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பார்த்தோன்னா செகண்ட் ஆப்ரேஷன் பார்த்தோன்னா போயிட்டுருக்கு. ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்காக பார்த்தோன்னா ஒரு செகண்ட் ஆப்ரேஷன் பார்த்தோன்னா போயிட்டுருக்கு. நிச்சயமாக என் மாமன் இல்லாமல் எம்பெருமான், என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சான், என் உயிரினும் மேலான என்னுடைய அன்பிற்குரிய மதுரை மீனாட்சி, கற்பக விநாயக மச்சான், 18 சித்தர்கள் தாத்தாக்கள், அப்பா பைத்திய சுவாமி பார்த்தோன்னா தாத்தா, என் தகப்பன் கிருஷ்ண பரமாத்மா, சீதாதேவி தாயாருடைய பார்த்தோன்னா ஆசையோடு, என் தாத்தா பரசுராம தேவர் தாத்தாவுடைய ஆசீர்வாதம், உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களோடய பார்த்தோன்னா இந்த ஆப்ரேஷன் ரொம்ப நல்லபடியாக பார்த்தோன்னா முடித்தேன். எங்கள் அம்மா சீக்கிரமாகவே பார்த்தோன்னா சரியாயிடுவாங்க. ஏன்னா அவங்களை கூப்பிட்டு இன்னும் நிறைய கோயிலுக்கு பார்த்தோன்னா கூப்பிட்டு பார்த்தோன்னா போனாங்களே. பரிபூர்ண ஆரோக்கியம், அவங்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியம் கிடைச்ச உடனே எல்லா கோயிலுக்கும் பார்த்தோன்னா கூப்பிட்டுட்டு பார்த்தோன்னா போகணுன்றது ஒரு பெரிய வேண்டுதல். இந்த நேரத்தில் என் கூட உற்ற துணையாக உறுதுணையாக பார்த்தோன்னா இருந்துகிட்ருக்க ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த பார்த்தோன்னா வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகளும் பார்த்தோன்னா கூட. என்ன காரணம் அப்படின்னா, அவ்வளோ உற்ற துணையை ஒவ்வொரு நபர்களும் கால் பண்ணி ஒவ்வொரு நபர்களும் மெசேஜ் பார்த்தோன்னா போட்டு, சார் நாங்கள் இருக்கோம், சார் நாங்கள் இருக்கோம், குருஜி நாங்கள் இருக்கோம், சுவாமிஜி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மெசேஜ் பார்த்தோன்னா போடும்போது நிறைய நல்ல மனிதர்களை சம்பாரித்து பார்த்தோன்னா வச்சுருக்கேன் அப்படின்றது இதெல்லாம் போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. ஈவன் அருணாக்கொடியிலேருந்து போட்டுக்கிற துணி கொண்டு காசு, பணம், பதவி, அதிகாரம் எதையும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஆனால் நல்ல மனிதர்கள் நமக்காக கண்ணீர் பார்த்தோன்னா சிந்துவாங்க. எனக்கு இப்படி ஒரு விஷயங்கள், எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஒரு விஷயம், நிறைய நல்ல உள்ளங்கள் எனக்காக கண்ணீர் விட்டு பார்த்தோன்னா சிந்தினாங்க. என் குடும்பத்துக்காக, எங்கள் அம்மாவுக்காக கண்ணீர் விட்டு பார்த்தோன்னா சிந்தனை நினைக்கும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷங்கள். நீங்கள் எப்போவுமே பார்த்தோன்னா நிம்மதியாக பார்த்தோன்னா இருக்கணும். எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் பார்த்தோன்னா கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் மனசார பார்த்தோன்னா உங்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை வாழ்த்துக்கள். அதே மாதிரி என்னால் பதவி சுகத்தில் பார்த்தோன்னா இன்றைக்கி உட்காந்துருக்காங்க. பெரிய உச்ச பதவியில் பார்த்தோன்னா உட்காந்துருக்காங்க. என் ஆன்மீகத்தால் பார்த்தோன்னா எனக்கு உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க. என் ஆன்மீகத்தால் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு பொறுப்பில் பார்த்தோன்னா உட்காந்துட்டு பார்த்தோன்னா இருக்கவங்க, ஒரு அரசியல்வாதியும் பார்த்தோன்னா இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி என்னால் பார்த்தோன்னா என்னாலேயும் என் ஆன்மீகத்தாலையும் என் மாமன் இல்லாமல் எம்பெருமானுடைய பார்த்தோன்னா கருணையாலும் மருதமலை முருகமச்சானுடைய பார்த்தோன்னா
ஆசீர்வாதத்தாலும் உயிர் வாழ்ந்துட்டுருக்க நிறைய நபர்கள் என்னால் பலனை வந்து பார்த்தோன்னா அடைஞ்ச இதே பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் ஒரே ஒரு கால் பண்ணி கூட வந்து பார்த்தோன்னா கேட்கல. ஆனால் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோன்னா தெரியும். நானும் தெரியப்படுத்தினேன். என்னைய சம்மந்தப்பட்டவர்களும் அவர்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சவர்களே தெரியப்படுத்தினாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா சித்தார்த் ஐயா இங்கே வந்திருக்காங்க, ஏகேஜ் ஐயா வந்து பார்த்தோன்னா இங்கே வந்திருக்காங்க, இப்படி இவர் வந்து பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு இந்த ஒரு இஷ்யூ இங்கே அட்மிட் ஆகிருக்காங்க, இது ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, இப்படி ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்நாள் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அது சில நன்றி மணந்தவர்கள் வந்து இந்த காலத்தினால் வந்து பார்த்தோன்னா செய்த உதவி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரியது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பொசிஷனில் உட்காரத்துக்கும் ஒரு பதவியில் வந்து பார்த்தோன்னா உட்காரத்துக்கும் இந்த ஏகேஜியும் இந்த ஏகேஜி சித்தார்த்த பெண்மணியோடய வந்து பார்த்தோன்னா ஆன்மீகமும் வந்து பார்த்தோன்னா தேவைப்பட்டுச்சு. ஆனால் பதவியில் உட்காந்தோடனே சேம் அந்த அரசியல்வாதி புத்திகள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா காட்டுவாங்கள்ல, நன்றி மறந்த வந்து பார்த்தோன்னா ஜீவராசிகள், அந்த நன்றி மறந்த ஜீவராசிகள் அதே புத்தி அதே வேலையை வந்து பார்த்தோன்னா காட்டிட்டாங்க. நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா நானே உங்களை மன்னித்தாலும் இறைவன் கட்டாயம் வந்து பார்த்தோன்னா எதை கொடுத்தாரோ அது நிச்சயமாக பிடுங்கிடுவார். ஏன்னா நீங்கள் என்னை ஏமாற்றலாம், என்னையை வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஏமாளின்னு கூட வந்து பார்த்தோன்னா நினச்சிட்டு வந்து என்ன வேணாலும் வந்து பார்த்தோன்னா பண்ணலாம். ஆனால் இறைவனை வந்து பார்த்தோன்னா ஒருபோதும் அப்படின்னு நினைக்கவே முடியாது. அவனிச்சு ஒரு அனுபவம் அசையும் அண்ட சராசரத்தையும் வந்து பார்த்தோன்னா படித்து அவனுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு வந்து பார்த்தோன்னா விடுறதுக்கு ஒரே ஒரு செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஆகாது. எதுக்காக எதை வச்சுட்டு ஆடிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கீங்களோ அது இல்லாத மாதிரி வந்து பார்த்தோன்னா அவனால் நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா பண்ண முடியுங்களே. அவ்வளோ மனசு வந்து பார்த்தோன்னா வலி. ஏன்னா இவங்களுக்காக நான் ஓடி வந்து பார்த்தோன்னா உழைச்சிருக்கேன், ஓடி வந்து பார்த்தோன்னா உழைச்சிருக்கேன், தூக்கத்தை வந்து பார்த்தோன்னா தொலைச்சி அவ்வளோ தூரம் உழைச்சிருக்கேன், அவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா பண்ணி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நல்லா வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. யாரோ வந்து பார்த்தோன்னா கோயிலுக்கு மருதமலை கோயில் என்னையை பார்த்தவங்க, மீனாட்சி கோயில் என்னையை பார்த்தவங்க, எங்கேயோ வந்து பார்த்தோங்க. என்னால் சின்ன வந்து பார்த்தோன்னா நற்பலன்கள் அனுபவித்தவங்க அவங்க எல்லாம் ஃபோனை போட்டு மெசேஜ் வந்து பார்த்தோன்னா போட்டு யூடியூப்பில் என்னுடைய வீடியோ வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு எனக்கு பர்சனலாக கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா பேசினாங்க. சம்மந்தமே இல்லாத நிறைய யூடியூப் சேனல்லேருந்துலாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு இவங்களாம் நான் இவங்க கூட இதுக்கு முன்னாடிலாம் பேசுனதே கிடையாது. ஆனால் நிறைய யூடியூப் சேனல்லேருந்துலாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னா பேசினாங்க. அரசியலில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் முதற்கொண்டு வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் கூப்பிட்டு, சார் நாங்கள் இருக்கோம் சார், அம்மா கொண்டு வந்து பார்த்தோன்னா உட்காது ஏதாவது வந்து பார்த்தோன்னா ஹெல்ப்னா வந்து பார்த்தோன்னா கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா பேசினாங்க. ஆனால் என்னால் பெரும் பலனை வந்து பார்த்தோன்னா அனுபவித்தவர்களாம் வந்து அது ரொம்ப பெரிய வழியாக வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு. இந்த ஹாஸ்பிட்டல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த ஹாஸ்பிட்டலுடைய வந்து பார்த்தோன்னா இந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருச்சு. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா கொடுத்து என்றைக்குமே செஞ்ச நன்றியை மறக்கவே கூடாது. சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி அந்த நன்றியை மறக்கவே கூடாது. நான் பெரிய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா பண்ணி கொடுத்தேன். இந்த நேரத்தில் நான் யாரும் மென்ஷன் வந்து பார்த்தோன்னா பண்ண மாட்டேன், யாரையும் குறையும் வந்து பார்த்தோன்னா சொல்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா கிடையாது. ஆனால் நிச்சயமாக காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். கடவுள் நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா அவர்களுக்கு உண்டான வந்து பார்த்தோன்னா பதில் கட்டாயம் வந்து பார்த்தோன்னா கொடுப்பார். என் மாமன் நான் நம்பக்கூடிய ஆன்மீகம் சரி, என் மாமன் எல்லாம் வல்ல எம்பெருமானும் சரி, என் மருதமலை முருகமச்சானும் சரி, வந்து என்னுடைய மதுரை மீனாட்சியும் சரி ஒருபோதும் சும்மா வந்து பார்த்தோன்னா விடவே வந்து பார்த்தோன்னா மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வந்து பார்த்தோன்னா பெயின். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 days மேலே வந்து பார்த்தோன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் இங்கேயும் வந்து பார்த்தோன்னா அழைச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கேன். நான், என் தம்பி, என் சித்தி, எங்கள் அப்பா இந்த ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கும். எமர்ஜென்சி வார்டில் இருந்து வந்து பார்த்தா எமர்ஜென்சி ஐசியில் இருந்து, அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் ஐசியூவில் வந்து பார்த்தோன்னா இருந்து, அதுக்கப்புறம் இந்த வார்டில் இருந்து, ஃபார்மசியில் இருந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா தூக்கமே வந்து பார்த்தோன்னா கிடையாது. தூங்கியே ரொம்ப நாள் வந்து பார்த்தோன்னா நைட்டில் ஒரு 1 hour கூட தூங்க வந்து பார்த்தோன்னா முடியாமல் அவ்வளோ தூரம் அழைச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கும். இந்த நேரத்தில் ஆறுதலான வந்து பார்த்தோன்னா ஒரு வார்த்தைகள் தான் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயங்கள். அதை தான் வந்து பார்த்தோன்னா நானும் எதிர்பார்த்து வந்து பாருங்க ஒரு விஷயங்கள். என் மாமன் எல்லாம் அல்ல எம்பெருமான் கிட்டேருந்து, என் முருகமச்சான் கிட்டேருந்து, மதுரை மீனாட்சி கிட்டேருந்தும் வந்து பார்த்தோன்னா அந்த ஆறுதலான வார்த்தைகள்லாம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கிடைச்சிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னால் பலனை அனுபவித்த வந்து பார்த்தோன்னா நிறைய நபர்கள் ஒரே ஒரு கால் பண்ணி அவங்க நினச்சா வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்துட்டு போயிருக்க முடியும். அவங்க நினச்சா வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்துட்டு சொல்லிடுறோம். பணத்துக்காகலாம் கிடையாது. நான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் ஹெல்ப் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்கேன். நிறைய பேர் எனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பொசிஷனில் உட்காரத்துக்கு வந்து பார்த்தோன்னா என்னோடய ஸ்பிரிச்சுவலாக என்னையை வருத்திக்கிட்டு வந்து பார்த்தோன்னா ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டோட அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா கணிச்சு அவங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக வரும், எப்படி உட்காந்தா போகும், எங்கே பிரச்சாரம் தொடங்கணும், எப்படி பண்ணணும், எப்படி வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து இதை கம்ப்ளீட் வந்து பார்த்தோன்னா பண்ணணும், என்ன டைமில் பிரச்சாரத்தை கம்ப்ளீட் பண்ணால் வந்து பார்த்தோன்னா எப்படி பதவி வந்து பார்த்தோன்னா கிடைக்கும், எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்க, எத்தனை வந்து பார்த்தோன்னா இது கிடைக்கும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா கணிச்சு சொன்ன வந்து அந்த ஏகேஜி நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ண வந்து பார்த்தோன்னா அந்த ஏகேஜி பாண்டிச்சேரியில் இருந்துட்டு நிறைய பேர் பாண்டிச்சேரியில் இருந்துக்கிட்டே வந்து பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக வந்து பார்த்தோன்னா இருக்குது. எங்கே வலிக்குதுன்னு வந்து பார்த்தோன்னா தெரியல. எங்கே வலித்தாலும் வந்து பார்த்தோன்னா என் மாமன் இல்லாமல் எம்பெருமானுடைய முருகமச்சானும்
சத்தியமாக சும்மா வந்து பார்த்தோன்னா விடவே வந்து பார்த்தோன்னா மாட்டாங்க. என் மாமனை பற்றி இன்னும் தெரியாமல் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. என் மச்சானை பற்றி இன்னும் தெரியாமல் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. குருக்கிட்டேயும் சரி, கடவுள்கிட்டேயும் சரி நன்றி மறந்தவர்களும் வந்து பார்த்தோன்னா அந்த காலகட்டத்திலேருந்து எல்லா மகாபாரதத்துலேருந்து ராமாயணத்துலேருந்து வந்து பார்த்தோன்னா இது எல்லா இதிகாசத்துலேயும் சரி, குருவோட வந்து பார்த்தோன்னா சாபத்துக்கு ஆளானவங்களும், கடவுளுடைய நன்றிகளை வந்து பார்த்தோன்னா மறந்தவங்களும், குருவோட நன்றிகளை வந்து பார்த்தோன்னா மறந்தவங்களையும் வந்து பார்த்தோன்னா இறைவன் ஒருபோதும் சும்மா விடவே வந்து பார்த்தோன்னா மாட்டார் அப்படின்றது மறுபடியும் இந்த நிகழ்காலத்தில் வந்து பார்த்தோன்னா நிறுவனம் வந்து பார்த்தோன்னா ஆக்குங்களே அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா தெரியும். அன்றைக்கி தேடி ஓடோடி வந்து பார்த்தோன்னா வருவாங்க. இல்லாமல் நிறைய நல்ல உள்ளங்கள் கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னா கால் பண்ணி பேசிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க. உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தோன்னா நன்றிகள். ஆப்ரேஷன் நல்லபடியாக வந்து பார்த்தோன்னா முடியட்டும். நல்லபடியாக எங்கள் அம்மாவை வந்து பார்த்தோன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி வந்து பார்த்தோன்னா வீட்டில் எடுத்துமே வந்து பார்த்தோன்னா விட்டுட்டு, அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆன்மீக அரசியல்னால் என்ன, ஏகேஜியோட அரசியல்னால் வந்து பார்த்தோன்னா என்ன, இந்த ஏகேஜி சித்தார்த்த அபிமன்யோட ஆன்மீகத்தால் என்னெல்லாம் பண்ண முடியும், என் மாமன் இல்லாமல் எம்பெருமான் வந்து பார்த்தோன்னு நினச்சா எப்படி வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் ஆட்டி வைக்க முடியும் அப்படின்றத சத்தியமாக வந்து பார்த்தோன்னா காட்டுவேன். அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா தெரியும். அன்றைக்கி நான் தேவை வந்து பார்த்தோன்னா பட்டேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா கண்டுக்கிறதே வந்து பார்த்தோன்னா இதை சொல்கிற மாதிரி அவாய்ட் பண்ணுறாங்களாம்மா. அவாய்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா 100 கால் 200 கால் பண்ணிவிட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தவங்க எல்லாம் தொடர்ச்சியும் வந்து பார்த்தோன்னா கால் பண்ணுறது. இன்றைக்கெலாம் வந்து இப்படி ஒரு விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்படுத்தல சும்மா ஒரு 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 மனிதாபிமான அடிப்படையில் கூட ஒரு மெசேஜ் கூட போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஆனால் எல்லாம் என்னால் வந்து பார்த்தோன்னா பலனை அவங்களுடைய வாழ்க்கையில் பலனை அனுபவித்து வந்து பார்த்தோன்னா ஜீவராசிகள் நிறைய பேரை காப்பாற்றி வந்து பார்த்தோன்னா விட்டுருக்கேன். இன்னொன்று என்னையும் சரி என் குடும்பத்துக்கும் சரி என் மாமன் பார்த்துப்பான். என் மாமன் எல்லாம் அல்ல எம்பெருமானும் என்னுடைய அன்புக்குரிய மருதமலை முருகமச்சானம் வந்து பார்த்தோன்னா இருக்கேன். என் மதுரை மீனாட்சி வந்து பார்த்தோன்னா இருக்கேன். இவங்க பார்த்துக்குவாங்க. நான் எந்த மனிதர்களையும் வந்து பார்த்தோன்னா நம்பி வந்து வரல. ஆனால் நிறைய நல்ல நல்ல உள்ளங்கள் வந்து பார்த்தோன்னா எனக்கு உற்ற துணையாக உறுதுணையாக வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே. ரொம்ப உண்மையாகவே ரொம்ப 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 வந்து பார்த்தோன்னா சந்தோஷங்கள். நிறைய நல்ல நல்ல மனிதர்கள் வந்து பார்த்தோன்னா சம்பாரித்து வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாக ரொம்ப சந்தோஷம். இங்கேயும் வந்து நான் ஆன்மீக வேலைகள் தான் பார்த்துட்ருக்கேன். இங்கேயும் வந்து பார்த்தோன்னா எங்கள் அம்மா அட்மிட் பண்ண அந்த டைமில் உட்காந்துருக்க அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா யாரெல்லாம் என்கிட்ட வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்குறாங்களே, சாமி இப்படி ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு தேவையான சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்டு மன நிம்மதி வந்து பார்த்தோன்னா உருவாக்கி கொடுத்துட்டு தான் வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு. எங்கே போனாலும் அதே திருநீர் இதே சந்தனத்தோடய வந்து பார்த்தோன்னா இதே குங்குமத்தோடய வந்து பார்த்தோன்னா என் மாமன் இல்லாமல் எம்பெருமானை இன்னும் மனமுருகி வந்து பார்த்தோன்னா வேண்டிகிட்டே தான் வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு. அவன் பார்த்துக்கான் எல்லாத்தையும், அவனுக்கு தெரியும். ஏன்னா எனக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி இதுக்கப்புறம் மறுபிறப்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா கிடையாது. அதனால தான் வந்து எல்லா ஜென்மத்தோடைய அந்த வலி வேதனைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா இப்போவே சேர்ந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா அனுபவித்து வந்து பார்த்தோன்னா முடிச்சிடும். இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் நானும் சரி என்னுடைய குடும்பமும் சரி எக்ஸ்பெஷலி எங்கள் அம்மாவும் சரி வந்து பார்த்தோன்னா பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க. நீண்ட நெடிய ஆயுளோடு வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க. எனக்கு நல்லது வந்து பார்த்தோன்னா பலனா என் மாமன் எல்லாம் அல்ல எம்பெருமான் வேறு யாருக்கும் வந்து பார்த்தோன்னா நல்லது பண்ண போகிறேன். என் முருக மச்சான் வந்து பார்த்தோன்னா வேறு யாருக்கும் வந்து பார்த்தோன்னா நல்லது வந்து பார்த்தோன்னா பண்ண போகிறேன். நான் கடவுளை வந்து பார்த்தோன்னா நம்புவோன் மட்டும் வந்து பார்த்தோன்னா கிடையாது, கடவுளாலேயே நம்பப்படுபவன். ஸோ அதனால் எல்லாமே நல்லபடியாகவே வந்து பார்த்தோன்னா நடக்கும். நன்றி மறந்தவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா நிச்சயமாக என் மாமன் எல்லாம் அல்ல எம்பெருமானும் என்னுடைய அன்பிற்குரிய மருதமலம் முருக மச்சானும் தக்க தண்டனையை வழங்குவார். அப்படி வழங்குறது வந்து பார்த்தோன்னா பார்த்து இதுக்கப்புறம் யாருக்கும் ஆன்மீகவாதிகளுடைய வந்து பார்த்தோன்னா செஞ்ச நன்றிகளும், குரு வந்து பார்த்தோன்னா செஞ்ச நன்றிகளும், கடவுள் செஞ்சு வந்து பார்த்தோன்னா அந்த நல்ல காரியங்களுக்கு உண்டான நன்றிகளும் யாரும் கனவோல கூட மறக்க மாட்டாங்க, தூக்கத்தில் கூட வந்து பார்த்தோன்னா மறக்க மாட்டாங்க. இது சத்தியமாக வந்து பார்த்தோன்னா நடக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வந்து நடக்குமே. அதே மாதிரி நிறைய சொந்தக்காரங்களாம் சொல்ல முடியாது, நிறைய உறவினர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்ல முடியாது. நிறைய பேருடைய கல்யாணத்துக்கு நான் போய் நின்று இருக்கேன். நிறைய பேருடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா போய் வந்து பார்த்தோன்னா நின்று வந்து பார்த்தோன்னா இருக்கேன். நல்லது கெட்டது எல்லா விஷயம் முன்னால் நின்று வந்து பார்த்தோன்னா வேலை பார்த்து வந்து பார்த்தோன்னா இருக்கேன். அது என் ஃபேமிலிக்கு தெரியும், சம்மந்தப்பட்ட நபர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா தெரியும். இந்த வீடியோ மூலிமா அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷங்கள். நீங்களும் வந்து பார்த்தோன்னா எனக்கு அப்படியே கால் பண்ணி நல்ல விசாரிச்சதுக்காக ரொம்ப 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 வந்து பார்த்தோன்னா நன்றி. நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து பார்த்தோன்னா இருக்காரு. உங்களுக்கெல்லாம் ஓடி வந்து பார்த்தோன்னா வந்து நின்று அவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா பண்ணி கொடுத்து இன்றைக்கி நிறைய பேருடைய கழுத்தில் மாங்கல்யம் ஏறுறதுக்கு வந்து பார்த்தோன்னா உற்ற துணையாக வந்து பார்த்தோன்னா இருந்து இன்றைக்கி நிறைய பேருடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இல்லை அப்படின்னா இந்த ஏகேஜின்ற ஒரு நபர் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆயிருக்குன்னு நீங்களாம் எந்த லட்சணத்துக்கு வந்து பார்த்தோன்னா போயிருப்பீங்க, என்றைக்கு உயிரை வந்து பார்த்தோன்னா விட்டுருப்பீங்க, என்றைக்கு உங்கள் குடும்பமான வந்து பார்த்தோன்னா கப்பல் வந்து பார்த்தோன்னா ஏறி இருக்கும். எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா கட்டி காப்பாற்று கூட வந்து பார்த்தோன்னா நின்று
அவ்வளோ தூரம் நின்னேன். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா பணம் கொடுத்து வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணேன். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து பார்த்தோன்னா வந்து அவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணேன். கல்யாணத்துலேருந்து, வளைகாப்புலேருந்து, குழந்தை பிறகுலேருந்து, காது குத்தலேருந்து, வீடு குடும்பம் போகிறதுலேருந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா வந்து நின்று, எல்லா நல்லது கட்டுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா வந்து நின்னேன். ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா வீடியோ மூலிமா யூடியூப்பில் பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா தெரியும். சொந்தக்காரங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தோன்னா பார்க்குறீங்க, மெசேஜ் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். ஒரு கால் பண்ணி அப்பா அப்படின்னு அம்மா எப்படி வந்து பார்த்தோன்னா இருக்காங்க, அப்படின்னா அம்மா வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து பார்த்தோன்னா இருக்காங்க, பரவாயில்லையாப்பா நான் வந்து பார்த்தோன்னா வந்து பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கூட ஒரு வார்த்தை வந்து பார்த்தோன்னா கேட்க முடியல. நீங்களாம் என்ன மனித ஜென்மங்கள், நீங்களாம் என்ன வந்து பார்த்தோன்னா மனித ஜென்மங்கள். இதோடு வந்து பார்த்தோன்னா உங்களுடைய தொடர்புகள் அனைத்தும் கட்சி. இதுக்கப்புறம் தூக்கி ஓரங்கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரங்கட்டி வச்சுருந்தா அதுக்கப்புறம் தூக்கவே வந்து பார்த்தோன்னா மாட்டேன். அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலை எடுக்க மாட்டேன், எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தோன்னா நடக்க முடியும். இதுக்கப்புறம் என் வீட்டில் எந்த நல்ல சுபகாரியங்கள் எந்த விஷயங்கள் நடந்தாலும் சரி, உங்களில் எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தோன்னா கூப்பிடவே வந்து பார்த்தோன்னா மாட்டேன். நானும் உங்களுடைய வீட்டு படியை வந்து பார்த்தோன்னா ஏறவே மாட்டேன் அப்படின்றது ஞாபகம் வந்து பார்த்தோன்னா வச்சுங்க. ஆனால் என் மாமன் எல்லாம் வல்ல எம்பெருமானும் சரி, என்னுடைய மருதமலை முருகமச்சானும் சரி, ஒருபோதும் உங்களையும் வந்து பார்த்தோன்னா சும்மா வந்து பார்த்தோன்னா விட மாட்டார். இது குருவோட சாபமாகவே வந்து பார்த்தோன்னா எடுத்துங்க. எத்தனையோ பேர் இந்த வாயால் நான் மனசார வந்து பார்த்தோன்னா வாழ்த்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஃபீல் பண்ணி வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்றுனா நான் தேவை. இது நிறைய நண்பர்களுக்கு வந்து முன்னாள் நண்பர்கள், முன்னாள் உறவினர்கள், முன்னாள் வந்து பார்த்தோன்னா நபர்களுக்கு வந்து பார்த்தோன்னா சொல்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்றா வந்து பார்த்தோன்னா இந்த ஏகேஜி வந்து பார்த்தோன்னா தேவை. உடனே ஃபோன் வந்து பார்த்தோன்னா அடிக்கணும். எந்நேரமும் வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி, சார் இப்படி ஆகிடுச்சு, அண்ணா இப்படி ஆகிடுச்சு, அக்கா இப்படி வந்து பார்த்தோன்னா ஆகிடுச்சு, இப்படி வந்து பார்த்தோன்னா ஆகிடுச்சு, சித்தப்பா இப்படி ஆகிடுச்சு, பெரியப்பா இப்படி வந்து பார்த்தோன்னா, மாமா இப்படி வந்து பார்த்தோன்னா ஆகிடுச்சு. அதுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஏகேஜ் வந்து பார்த்தோன்னா தேவை. ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு முடியல வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன். அதுக்கு வந்து சும்மா ஒரு வார்த்தை, நான்லாம் உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணி வந்து பார்த்தோன்னா இருக்கேன். அதெல்லாம் திரும்ப வந்து பார்த்தோன்னா கேட்கலாம், அதெல்லாம் கேட்கல, பண்ணலாம், கேட்கவே இல்லை. எனக்கு இறைவன் இருக்கார், மாமன் எல்லாம் வரல எம்பெருமான் வந்து பார்த்தோன்னா இருக்கார். என் பாக்கெட்டில் 10 பைசாவே வந்து பார்த்தோன்னா இல்லைனாலும் வந்து பார்த்தோன்னா சரி, அவன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். ஆனால் கடவுள் என்னை அந்த சூழ்நிலைக்கு வந்து பார்த்தோன்னா விடலை. நான் செஞ்ச தர்மங்கள், நான் செஞ்ச புண்ணியங்கள், நான் கோயிலையும் வந்து பார்த்தோன்னா சுத்தினது, தெரிஞ்சோ தெரியாமலே வந்து பார்த்தோன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து பார்த்தோன்னா நான் ஏற்படுத்திய நல்ல மாற்றங்கள், அது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா என்னையும் சரி எங்கள் அம்மாவும் சரி வாழ வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ இறுதியாக கடைசியாக வந்து பார்த்தோன்னா சொல்கிற ஒரு விஷயங்கள் தான், நன்றியை எந்த சூழ்நிலையும் மறக்காதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உதவிகளாக இருந்தாலும் சரி, நன்றியை மறக்காதீங்க. நன்றியை மறந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த முருகப்பெருமானுடைய ஆட்சியில், இந்த முருகர் யுகத்தில் தக்க தண்டனைகள் சத்தியமாக வழங்கப்படும். அது யாராக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய இதுவாகவே இருந்தாலும் சரி, என் மாமன் எல்லாம் வல்ல எம்பெருமானும் என்னுடைய மருதரை மீனாட்சி மருதமலை முருகமச்சானும் தண்டனைகளை கட்டாயம் வழங்குவார்கள். நன்றிகள், நல்லதே வந்து பார்த்து நடக்கட்டும். பிரார்த்தனை செய்து வந்து பார்த்தா அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றிகள். நீங்கள் எப்போது சேமமாக வந்து பார்த்தினா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா வந்து பார்த்தினா இருக்கணும். நன்றிகள். சிவன் இருக்கான், எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் மாமன் எல்லாம் வரல எம்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பார்த்தினா இருக்கான், அவன் பார்த்துக்குவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னையும் சரி என் குடும்பத்தையும் சரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பார்த்துக்குவேன். அவனின்றி ஒரு அனுபவமசையும் வந்து பார்த்தோன்னா இல்லவே இல்லை. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, என் சுப்பிரமணிய சுவாமி மச்சானுக்கு மிஞ்சான வந்து பார்த்தீங்கன்னா கடவுளும் வந்து பார்த்தோன்னா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கான், அவன் பார்த்துக்குவான். நான் நல்லது வந்து பார்த்தோன்னா செஞ்சிட்ருக்கேன், நான் நல்லா இருப்பேன், இன்னும் நல்லா இருப்பேன், என் குடும்பமும் நல்லா இருக்கும், என்னை சார்ந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக நல்லாவே வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க. நல்லா இருந்தே வந்து பார்த்தோன்னா ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, என்னாட்டம் போல் வந்து பார்த்தா இந்த மக்களையும் இந்த மதத்தையும் இந்த மண்ணையும் நேசிக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தோன்னா கிடையாது. இந்த மதத்துக்காக போராடக்கூடிய, இந்த சைவ சமய சித்தாந்த கோட்பாடுகளுக்காக போராடக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தோன்னா கிடையாது. அதே மாதிரி கடவுள் கொடுத்த வேலைகளை இந்த அளவுக்கு சிறப்பாக எல்லா சூழ்நிலையும், இந்த கடினமான சூழ்நிலையும் எடுத்துகிட்டு ஓடக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஆள் யாருமே கிடையாது. அது நான் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு. ஸோ அதனால் இறைவன் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கும். பதில்கள் நிச்சயமாக இறைவன் மூலியமாக வழங்கப்படும். என்னால் எதுவும் முடியாது, நான்லாம் யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்க போகிறதுலாம் வந்து பார்த்தோன்னா கிடையாது. என்னால் எதுவுமே முடியாது, என்னால் ஒரு சிறு துரும்பு கூட நகர்த்த முடியாது. இறைவன் பார்த்துக்குவான், படைத்தவன் பார்த்துக்குவான். இதை பார்த்துட்ருக்க இறைவன் வந்து பார்த்தோன்னா பார்த்துக்குவான். ரொம்ப நன்றி, நல்லதே நடக்கட்டும். இந்த மருத்துவமனையில் நிறைய அனுபவங்களை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருச்சு. உங்களுக்கு ரொம்ப நான் வந்து பார்த்தோன்னா நன்றி, வாழ்த்துக்கள். சிவாய நமக.